بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி பார்த்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் என்றால், நபித்தோழர்களையும் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்களோ அவற்றுக்கு பதிலை பார்த்துவிட்டு, நபித்தோழர்களும் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்களே என்பதற்கு உரிய சான்றுகளைத்தான் இப்போ இறுதியாக நம்ம பார்த்து வர்றோம். அதில் கடைசியாக என்ன பார்த்தோம் என்று சொன்னால், மறுமை நாளில் புகாரில் வரக்கூடிய ஒரு நிறைய ஹதீஸ் வருது. 3349வது ஹதீஸை நம்ம பார்த்தோம். அதில் மறுமை நாளில் என்ன செய்வாங்க, சில சஹாபாக்கள் இடதுபுறமாக நிறுத்தப்படுவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோழர்கள்னு சொல்லுவார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன பதில் அல்லாஹ் சொல்லுவான்னு கேட்டால், இதான் நம்ம கடைசியாக பார்த்தது. இன்னகும் எவர்கள் யாரை நீங்கள் தோழர்னு சொல்கிறீங்களோ இவர்கள் லம் யஸாலு முர்த்ததீன, இருத்தன்னா ரிவர்ஸில் போகிறது, மாறுவது. முர்த்ததுன்னா மதம் மாறுவது இருக்குல்ல, இருத்தத்தை என்று சொன்னால் ஒரு போர்க்களத்தில் முன்னாடி போகாமல் பின்வாங்கி ஓடுறானே, அதுக்கு பேர் இருத்தத்தைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கீழே இறங்கிட்டான்னு சொன்னால் அது முர்த்தத்தும்பாங்க. ஒரு கெட்ட வழியிலேருந்து நல்ல வழிக்கு வந்துட்டு பழையபடி கெட்ட வழிக்கு போயிட்டான்னு சொன்னால் இருத்தத்தை திரும்பிட்டான். அப்போ அந்த முர்த்தத்திங்கிற வார்த்தையை போடுறாங்க, அல்லாஹ் போடுறான். இன்னகும் இவர்கள் லம் யஸாலுன்னா உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாசால மாபரிஹன்லாம் சில ஃபேல்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபேல் தான் லம் யஸாலுங்கிறது. மாசாலுன்னு இருக்குல்ல, இந்த ஜாலவுடைய வருங்காலம் எஸாலு. வருங்காலம் ஆக்கணும்னா மாவை லம்மா மாற்றிக்கிடுவாங்க. மாசாலுன்னு சொல்லிட்டு வர்றவங்க அதை வருங்காலத்தில் சொல்ல நினச்சா அப்படி சொல்லுவாங்க, எஸாலுன்னு மாற்றிடுவாங்க. எஸாலுன்னு மாற்றும்போது மாவுக்கு பதிலாக லம் போட்டுருவாங்க, லம் எஸாலு. அப்போ இது என்ன அர்த்தம் வரும்னா, மாசாலன்னா நீடித்தான். மாசால என்பதனுடைய அர்த்தம் நீங்கவில்லைன்னு அர்த்தம். நீங்களன்னா நீடிக்கிறான்னு அர்த்தம். மாசால செய்துன் ஆலிமன், இது உங்களுக்கு அந்த நாக்கிசான ஃபேரில் வரும், காணசார இருக்குல்ல, அந்த மாதிரி. மாசால செய்துன், செய்து ஆலிமன், ஆலிமாக நீடிக்கிறான். ஆலிமாக இருப்பதுலேருந்து நீங்கவில்லைன்னு நேரடி அர்த்தம். மாசாலவுக்கு நேரடி அர்த்தம் நீங்கவில்லைன்னு என்ன அர்த்தம், அதில் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ மாசாலவுக்கு உடன்பாடான அர்த்தம் தான் கொடுக்கணும். எதிர்மறை அதில் இருந்தால் கூட அந்த ஜாலவுக்குள்ளே எதிர்மறை இருக்கும் பொழுது இந்த மாவும் சேர்ந்தவொன்னே உடன்பாடாக ஆயிக்கிறோம். நீங்கவில்லைன்னா இருக்கிறான்னு அர்த்தம் தானே. நீங்குதல் என்பதே ஒரு எதிர்மறையான கருத்தை கொண்ட வினை சொல்லா இருக்குது. அதனால் ஜாலை என்றால் நீங்கினான், மாசாலை என்றால் நீங்கவில்லை, அதாவது நீடித்தான். அந்த மாவுடைய அர்த்தம் செய்ய தேவையில்லை, நீடித்தான்னு சொன்னோன்னா அந்த ரெண்டுக்கும் சேர்ந்த அர்த்தம் கிடைச்சிருது. அப்போ இந்த மாசாலுக்கு என்ன வரும்னா, ஒரு இஸ்மு ஒன்று வரும், ஹபர் ஒன்று வரும். மாசால செய்துன் ஆலிமன், அதுக்கு ரஃபவு, இதுக்கு நசபு வரும். அந்த மாதிரி லம் யஸாலுன்னு வந்தாலும் அதே மாதிரி வந்துடும். லம் யஸாலு அவர்கள் நீடித்தார்கள், அதாவது நீங்காமல் இருந்தார்கள், நீடித்தார்கள். அதுக்குள்ளே இஸ்மு வந்துருச்சு. ஹபர் முர்த்ததீனா பின்வாங்கியவர், பின் சென்றவர்களாகவே நீடித்தார்கள். அலா அகாபிகும், அகாபு என்றால் அக்கபு என்றால் குதிகால். இந்த குதிகால் காலில் இருக்கும்ல, குதிகால், அந்த குதிகால் வழியாக போகிறதுனா என்னது, பின்னோக்கி வரும்னு அர்த்தம். ஒரு போர்க்களத்தில் முன்னுக்கு போகும் பொழுது முன்னங்காலை வச்சு முன்னுக்கு போகணும். அவனை தாக்க வந்தால் என்ன செய்வோம், அப்படி அவனை பார்த்துக்கிட்டே பின்னாடி போவோம். பின்னாடி போகும்போது எதன் வழியாக போவோம், குதிகால் வழியாக தான் நடப்போம். குதிகால் எடுத்து வச்சு என்ன செய்வோம், கால் வழியாக நடப்போம். அந்த போர்க்களத்தில் பின்வாங்கிறவங்க எப்படி பின்வாங்குவாங்கன்னு சொன்னால், குதிகாலை பின்னுக்கு வச்சு தான் பின்னோக்குவாங்க. திரும்பி ஓடினாங்கன்னா முதல்ல குத்தி போடுவான். அந்த எதிரி நம்மளை குத்திராமல் பின்வாங்கணுமாக இருந்தால் அவனையும் பார்த்து கொண்டு என்ன செய்வாங்க, இப்படி முதுகு பக்கமாக போடுது, முதுகு பக்கமாகவே நடப்பாங்க. முதுகை காட்டிக்கிட்டு நடக்க மாட்டான். அது கொஞ்சம் தூரம் போன பிறகு அப்படி ஓடுவாங்க. கிட்டத்தில் இருக்கும் பொழுது முதுகை காட்டிக்கிட்டு போனான்னு வைங்களேன்,
அவன் எதிரிக்கு வசதியாக போயிடும், ஒரே குத்தா குத்திட்டு போயிடுவான் ஈட்டியால். அப்போ அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், போர்க்களங்களில் எதிரிகள் அவங்க ஓங்குற மாதிரி இருந்து நம்ம கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி பின்வாங்குவாங்கன்னா, முதுகை காட்டி கொண்டு தான் பின்வாங்குவார்கள். முதுகை காட்டிக்கிட்டு போடுவோம், தமிழில் நம்ம சொல்லுவோம். அரபியில் வந்து குதிகால சொல்லிடுவாங்க. புறம் முதுகிட்டு ஓடினான், புறம் முதுகிட்டு ஓடினான்னா முதுகை காட்டிட்டு ஓடினான்னு அர்த்தம் வருதுல. அந்த வார்த்தைக்கு பதிலாக அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் குதிகால சொல்லிடுவாங்க. குதிகாலும் முதுகு ஒன்று தானே, குதிகாலும் பின்னாடி தான் இருக்குது, முதுகும் பின்னாடி தான் இருக்குது. அரபியில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ முர்த்தத்தீன அலா அக்காபிஹிம், அவங்களுடைய குதிகால் வழியாக திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அதாவது நீங்கள் யாரை நீங்கள் சஹாபின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் போனோன்னு என்ன முந்து ஃபாரக்தகும், இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். அதான் சரியா? முந்து ஃபாரக்தகும், அவர்களை நீங்கள் பிரிந்ததிலிருந்து. ஃபாரக என்றால் பிரிந்தான், ஃபாரக்தஹும் அவர்களை நீங்கள்னா நபியை பார்த்து எல்லாம் சொல்கிறான். முந்து ஃபாரக்தஹும் அவர்களை நீங்கள் பிரிந்தது காலத்தில் இருந்து அவர்கள் குதிகால் வழியாக திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். அதாவது வந்த வழியை எங்கேருந்து வந்தாங்க? வழிகேட்டிலேருந்து வந்தாங்க. வழிகேட்டிலேருந்து வந்தவங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தாங்க. நீங்கள் மூத்தா போன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடியே போய் எங்கே வந்தாலும் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க என்று அல்லாஹ் பதில் சொல்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சஹாபாக்கள் என்று பரிந்துரை செய்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்? நீ இருக்கிற வரைக்கும் சஹாபாக்கள் தான், நீ வாழ்ந்த காலத்தில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க தான். நீ மூத்தா போன பிறகு என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்டால் வந்த வழியே போய் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் இல்லை, இந்த தடுத்து நிறுத்தப்பட்ட சகாபாக்கள். அனைத்து சகாபாக்களும் தடுத்து நிறுத்தப்பட மாட்டாங்க. நல்ல சகாபாக்கள் ஏராளமாக இருப்பாங்க. கொஞ்சம் சகாபாக்கள் தடுத்து நிறுத்தப்படுவாங்க. ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? அவங்களும் என்னுடைய தோழர்கள் தானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தான் அல்லாஹ் இந்த யக்கூலுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், பதில் என்ன? இன்னஹும் இவர்கள் லம் யஸாலு நிலைத்திருந்தார்கள், முர்த்தத்தீன பின் சென்றவர்களாக, அலா அக்காபியும் அவங்களுடைய குதிகால்கள் மூலம் வந்து பின் சென்றவர்களாகவே இருந்தார்கள். அப்படின்னா கொள்கை மாறிக்கொண்டு இருந்தார்கள். முன்பு ஃபாரக்தஹும் அவர்களை நீங்கள் பிரிந்ததில் இருந்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் என்ன வழங்குது? சஹாபாக்களில் ஒரு கணிசம் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு பெருந்தொகையினர் ரசூல்லா காலத்துக்கு பிறகு ரசூல்லா வழியை மறந்துட்டு இஷ்டத்துக்கு நடந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குதிகால் வழி அப்படி இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருந்தார்கள் என்றால் நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்த வழியை விட்டுட்டு வேற வழிக்கு போயிட்டாங்க. அதான அது அர்த்தம். அப்போ சஹாபாக்களில் யார் இப்படி போனாங்கன்னு நமக்கு தெரியலை. அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டாங்கன்றது அந்த சஹாபி யார் நமக்கு தெரியலை. சஹாபாக்கள் சொல்லலாம் கேட்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த சஹாபி எப்படி போனால் நமக்கு தெரியாது. அல்லாஹ் இந்த மறுமையில் தான் தெரியும். இந்த நிறுத்தப்பட்ட சகாபாக்களை பார்த்தா தான் இவங்களெல்லாம் அப்படி பின்வாங்கி போன ஆளுக்கெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு தெரியுமா? இப்போ நமக்கு எது மட்டும் தெரியும்? சில சகாபாக்கள் அப்படி பின்வாங்கி போனார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரசூல்லா பார்த்து சொல்லுவான்டா, என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? இதிலிருந்து விளங்க வேண்டிய அர்த்தம் என்ன? அப்போ சகாபாக்கள் வந்து அவங்க அளவுலையே மார்க்க விஷயத்தில் கரெக்டாக நடக்காமலும் இருந்திருக்கிறார்கள். வந்த வழியே கெட்ட வழியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய்கொண்டே இருந்தார்கள். நல்ல வழியிலிருந்து தவறி போய்கொண்டே இருந்தார்கள்னு சொன்னால் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நீங்கள் பின்பற்றணுங்கிறீங்க. அந்த சஹாபி அதில் ஒரு ஆளாக இருந்தார்னா வேணா அந்த அசரத்தும் பஷரா போன்ற ஆட்களை கழிச்சிக்கிடலாம். அவங்க தான் சொர்க்கவாசிகள், பதிர்வாசிகள், இவங்கள கழிச்சிக்கிட்டு போங்க. மீதி உள்ள சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக சஹாபாக்களுக்கு தான் நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்க. அப்போ சஹாபாக்களில் இந்த மாதிரியான ஆட்களும் இருந்திருக்கும் பொழுது சஹாபாக்கள் எப்படி பின்பற்றுவீங்க? இந்த மாதிரியான ஆள் சொன்ன ஹதீஸ் எந்த மாதிரியானதாக இருக்கும்? இந்த மாதிரியான ஆள் வந்து அவர் ஹதீஸை ரசூலுல்லாஹ் பேரில் போய் சொல்ல மாட்டாங்க, அதை நம்பிடுவோம். இந்த மாதிரியான ஆளுக்கு சுயமாக செஞ்ச காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பின்தங்கி போனாங்களே, பின்வாங்கி போனார்களே, அந்த விஷயத்தில் உள்ளதாக இருக்கலாம்ல. ஒரு சகாபி ஒரு விஷயமாக இப்படி செஞ்சார் தொழுதாருன்னு வருது. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஆதாரம் காட்டாமல் சொல்கிறாரு. ஆதாரம் காட்டிவிட்டாருன்னா அவரை சுமந்துக்கிறவர் அல்லாட்ட அவர் பொறுப்பளி, நம்ம பொறுப்பளி ஆக மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஆதாரம் காட்டாமல் அவராக செஞ்சார்னு வருது. இவர் செஞ்சார, இவர் வந்து கரெக்டாக செஞ்சாரா, அல்ல ரசூலுல்லாஹ் மறுமையில எச்சரிப்பான வந்த வழியே போயிட்டு இருந்தாங்கன்னு, அந்த மாதிரி வந்த வழியே போயிட்டு இருக்கும்போது உள்ள காரியமா இது? அவர் இஷ்டத்துக்கு செஞ்ச காரியமா என்று சந்தேகம் வருமா வராதா? பிறகு எப்படி நீங்கள் சகாபாக்களை பின்பற்றணுங்க அது ஒரு கான்செப்டாக கொள்ளுவீங்க? கொள்ள முடியாது. அப்போ இப்படி சொன்ன உடனே
ரசூல்லா சொல்கிறாங்க ஃபஅகூலு, நான் சொல்வேன். எந்த மாதிரி சொல்லுவேன்? கமா காரல் அப்துல் சாலிஹ், நல்லடியார் சொன்னது போல நான் சொல்வேன். நல்லடியார் என்று இவங்க சொல்லுவது ஈசா நபி சொல்கிறாங்க. ஃபஅகூலு, நான் சொல்வேன். கமா காரல் அப்துல் சாலிஹ், நல்லடியார் சொல்லுவாரே அந்த மாதிரி நான் சொல்லிவிடுவேன். நல்லடியார்னா யாருன்னு கேட்டால் ஈசா நபி. ஈசா நபி என்ன சொல்லுவாங்க மறுமையில், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டான். அதனால ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியுது, அதை எடுத்து காட்டுறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, ஈசா நபி விசாரிக்கும் போது ஈசா நபி ஒரு பதில் சொல்லுவார்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, அந்த பதிலே நானும் சொல்லிவிடுவேங்கிறாங்க. ஃபஅகூலு, நான் சொல்லிவிடுவேன். கமா கால அப்துல் சாலிஹு, அந்த நல்லடியார் சொன்னது போல. நல்லடியார் என்ன சொன்னார்? ஈசா நபி சொல்லுவாங்க. ஈசா நபிகிட்ட வந்து அல்லாஹ் விசாரிப்பான். இது எங்கே உள்ள வசனம்னா மாயிதாவோட 117, 5:117 நீங்கள் முடிச்சு அடுத்து பார்த்துக்கலாம். அதில் உள்ள அந்த துண்டு மட்டும் இதில் போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன வரும்னு கேட்டால் அல்லாஹ் கேட்பான் ஈசா நபிகிட்ட, யா ஈசா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தல் இன்னாசி, மக்களுக்கு நீ தான் சொன்னாயா, இத்தஹிதுனி ஓ உம்மி இலாஹைனி, என்னையும் எங்கள் அம்மாவையும் நான் இலாகாக கடவுளாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று நீ சொன்னாயா என்று கேள்வி ஈசா நபிகிட்ட விசாரிக்கிறான் மறுமை நாளில். அவர் என்ன செய்வார்? சுப்ஹானக, அதில் இறைவா நீ தூய்மையானவன், மா எம்பகையிலே அந்நகூல மாலை சலி பிஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத உன்னை சொல்வதற்கு நான் எப்படி சொல்லியிருப்பேன்? எனக்கு என்னை வணங்க நான் எப்படி சொல்லியிருப்பேன்? அது எனக்கு தகுதி கிடையாது, நான் அப்படி சொல்லலையே. இன் குந்து குல்துஹு, நான் அப்படி சொல்லி இருந்தால் ஃபக்கத் அலிம்தஹு, உனக்கு தெரியுமே, அது நீ அறிந்திருப்பாயே. நான் அப்படி மக்கள்கிட்ட போய் என்னை வணங்குங்க என்று நான் சொல்லி இருந்தால் அப்போ உனக்கும் தெரியுமே அது. இன் குந்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தஹு தாலும் மாஃபி நஃப்சி ஓட ஆளும் மாஃபி நஃப்சிக்க, ஏன் உள்ளத்தில் உள்ளது உனக்கு தெரியும், ஓன் உள்ளத்தில் எனக்கு தெரியாது, எதுக்கு நீ கேட்குறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சி இது. ஓ குந்து அலைஹும் ஷஹீதன், அவர்களை நான் கண்காணித்து கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டு இருந்தேன். எது வரைக்கும்? மா தும்து ஃபீஹும், அவர்களுடன் நான் இருக்கும் போதெல்லாம், அவர்களுடன் நான் இருக்கும் பொழுதெல்லாம் அவங்கள நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க உசுரோட இருக்க, நான் உசுரோட தான் இருக்கார் இப்போவும். ஆனால் அந்த விசாரிக்கும் போது உசுரோட இருக்க மறுமை நாளில் கேட்குறது தானே. இப்போ குந்து அலைஹும் ஷஹீதன், நான் அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தேன். மா தும்து ஃபீஹும், அவர்களில் நான் இருக்கும் காலமெல்லாம். இது மா தும்துங்கிறது மாதாம முத படிச்சிட்டோம்ல, மாசால மாபரிக மாதாம மண்பக்க அந்த மாதிரி சொல்லிட உள்ளது மாதாமங்கிறது. அந்த மாதும்துன்னா தாமண்டா நீடித்தான். மாதும்து என்றால் அந்த தாமண்டா நிலைத்திருந்தான்னு அர்த்தம். மாதாம என்றால் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம்னு அர்த்தம் வந்துடும். மாதும்து ஃபீஹும், நான் அவர்களுடன் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தேன். படம்மாத்த வஃபை தனி, என்னை நீ கைப்பற்றி கொண்ட பொழுது குந்த அந்த ரகீப் அலைஹிம், நீ தான் அவங்கள கண்காணிப்ப, எனக்கு என்ன தெரியும், நான் இருக்கிற வரைக்கும் எப்படின்னா என்னை கடவுளாக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன், ஒழுங்காக நான் சொல்லிட்டேன். என்னை எப்போ நீ கைப்பற்றி கொண்டாயோ உயர்த்திட்டான், நல்லா உயர்த்தி விட்ட பொழுது குந்த அந்த ரகீப் அலைஹிம், நான் தான் அவங்கள நீ தான் கண்காணிப்பவனாக ஆகிவிட்டாய். இன் தகவீர், நீ அவங்கள மன்னிப்பதாக இருந்தால் ஃபைன்னஹும் இபாதுக்க, அவங்க உன்னோட அடியார்கள், உனக்கு அந்த ரைட் இருக்கிறது. பொயின் தாத்துக்கு நீ அவங்களை தண்டிப்பதாக இருந்தால் அதற்குரிய வலிமை உனக்கு இருக்கிறது, நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். ஈசா நபி என்ன சொல்லுவார்னு கேட்டால், ஈசா நபி யாரெல்லாம் கடவுள்னு சொன்னாங்களோ அவங்கள காப்பாற்றுவார் என்று அவங்க மறுமையில் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஈசா நபியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? இறைவா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்லவே இல்லை, எனக்கு சம்மந்தமே இல்லை, இவங்க எல்லாரும் வழிகிட்டு நாசமாக போயிட்டாங்க, இருந்தாலும் இவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். உன்னுடைய அடியார்கள், நீ நினச்சா மன்னிக்கலாம், நீ நினச்சா தண்டிக்கலாம், இதில் தலைவர் நான் கிடையாது என்று அவர் பதில் சொல்லிடுவார். அதை ஒரு துணுக்கம் மட்டும் ரசூலை எடுத்து காட்டுறாங்க. என்ன சொல்லுவேன்? குந்து அலைஹிம் ஷஹீதன் என்று நல்லடியார் சொன்னாரே அந்த மாதிரி நானும் சொல்லிடுவேன். அப்போ ரசூல்லா என்ன பதில் அல்லாட்ட சொல்கிறாங்க? இப்போ இறைவா, இந்த வந்த வழியே போனாங்களே இந்த ஆளுங்களுக்கு நான் அந்த வழியை நான் சொல்லி கொடுக்கல, அவங்களா தான் போனாங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ மன்னிச்சா மன்னிச்சிக்க, நீ தண்டிச்சா தண்டிச்சு, சிபாரிசு கூட பண்ண மாட்டாங்க. யாருக்கு? இந்த சஹாபாக்களாக இருந்து ரிவர்ஸில் போனாங்கல்ல அந்த ஆட்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கூட பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க? நீ வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி சொல்லிடுவாங்க. எப்படி? இன்து போய் நம்ம இபாதுக்க, நீ வந்து தண்டிப்பதாக இருந்தால் உன் அடியார்கள் என்னமோ செஞ்சிக்க என்று சொல்லிவிடுவார்கள். இந்த பதிலையே நானும் சொல்வேன். இலா கௌலி அல் அசீஸுல் ஹக்கீம் முறைக்கு, அதாவது 117 ஆரம்பித்து
129 வரைக்கும் உங்களோட வசனத்தை வாசி காட்டுறாங்க ரசூல்லா. இந்த மொழிபெயர் அந்த அறிவிப்பாளர் வந்து அம்புட்டையும் சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. இவங்க இந்த ஹதீஸுடைய அளவு உழவு கிடையாது. 117 ஆரம்பித்து இங்கே வரைக்கும் 129 வரைக்கும் ரசூல்லா ஓதி காட்டிட்டு இந்த மாதிரி நான் சொல்வேன்னு சொன்னாங்க. அதான் இதில் அதாவது இந்த வார்த்தை சொன்னாங்க. அல் மாயிதா 117 இருந்து இலா கௌலிஹி அல்லாஹ்வுடைய சொல்லு அல் அசீசுல் ஹக்கீம்னு முடியுமே. அதாவது பக்ரா 129 பிராக்கெட்டில் உள்ளதுன்னா இவங்க பின்னாடி போட்டுக்கிட்டது. அசீசுல் ஹக்கீம் வரைக்கும் உள்ள வசனத்தை ஓதி காட்டி ரசூல்லா சொல்கிறாங்க, இதுதான் நானும் பதிலாக்குவேன். அப்போ எப்படி நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுங்கிறீங்க? சஹாபாக்களில் வந்து ஒரு தொகையினர், எல்லாரும் அர்த்தம் செஞ்சிடக்கூடாது அந்த அப்படின்னு சொல்லவே கிடையாது. சஹாபாக்களில் ஒரு தொகையினர் அவங்க வந்து வந்த வழியே போயிட்டாங்கன்ட்டு இந்த ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? போயிடுவாங்க, ரசூல்லா கூட அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு வருதா இல்லையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்கள பின்பற்றணுங்கிறீங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியலை. எந்த சஹாபி அதில் ஒரு ஆளாக இருக்கலாம்ல? இந்த சொர்க்கவாசியை நற்செய்தி சொல்லப்பட்ட கழிச்சிட்டு மீது உள்ள சஹாபாக்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி வந்து இதே கருத்து தான். இதே கருத்து சில வார்த்தைகள் வித்தியாசம் வரும், அதுக்காக தான் அதில் எடுத்து போட்டிருக்கிறேன். இது புகாரில் 3447 அதே மாதிரியான சம்பவம், அதே மாதிரியான விசாரணை, அதே தான் நடக்குது. அப்போ வந்து என்ன சொல்லப்படும்னு கேட்டால், அதில் சொல்கிற வாசகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வார்த்தை ஒன்று வரும். இது அதே தான் வந்துருச்சு. அது 4740 பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதே விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கே வந்த வழியே முர்த்ததீன்னு வந்துச்சுல்ல, அது இது 6500 ஒரு 3 ரிப்பீட் பண்ணி போட்டிருக்கிறேன். சரி, 6526 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதையே ரசூல்லா பேசி மக்களை கொண்டு வருவாங்க, எல்லாம் செஞ்ச உடனே இதில் என்ன வாசம் வருண்டா, எப்போ அல்லாஹ் சொல்லுவான், லா தத்ரி முகமதே நீ அறிய மாட்டாய், மா அஹதசு பாதக எப்போ அல்லாஹ் சொல்லுவான். ரசூல்லா வந்து அஸ்ஹாபின்னு சிபாரிசு பண்ண உடனே அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்? அந்த ஹதீஸில் என்ன பதில் சொல்லுவான்னு வருது, வந்த வழியே ரிவேர்ஸில் போய் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா வழிகேட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தார்கள்னு அர்த்தம் வந்துடுது. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னக்க முகமதே நீ லா தத்ரி அறிய மாட்டாய், மா அஹதசு பாதக உனக்கு பிறகு புதுசாக என்னத்தையெல்லாம் உண்டாக்குறாங்கன்னு உனக்கு தெரியாது. இது பிதத்தை உண்டாக்குறது, அது வந்து சுன்னத்தை புறக்கணிக்கிறது. அந்த ஹதீஸில் உள்ள வாசகம் என்ன வருதுன்னா, அவங்களுடைய சகாபாக்கள் ரிவேர்ஸில் போனாங்கன்னு என்ன அர்த்தம்? ரசூல்லாவோட வழிகாட்டுதல் விடுவதே அது குறிக்கிறது, அதையும் செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவங்களா மார்க்கத்தை உண்டாக்குறது. இன்னக்க நீ லாத்ததில் அறிய மாட்டாய், மா அஹதசு பாதக உனக்கு பிறகு எதை புதிதாக உருவாக்கினார்கள், அஹதசன பிதத்து, மா அஹதசு பாதக உனக்கு பிறகு எதையெல்லாம் புதிதாக உண்டாக்கினார்கள் என்பது உனக்கு தெரியாது. அப்போ சஹாபாக்களில் ஒரு சாரார் ரசூலுல்லாஹ்வுடைய வழியை விட்டு மாறியும் போயிருக்கிறாங்க, ஒரு சாரார் நல்லது தானேன்னு விதத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. இந்த பதில் அப்படி வருதுன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். அதையும் சொல்லுவான்ல, இதையும் சொல்லுவான். அப்படியும் சிலர் இருந்திருப்பார்கள், இப்படியும் சிலர் இருந்திருப்பார்கள். அப்படி தான் ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு முறை. அப்போ இன்னக்கலா ததிரி முகமது நீ அறிய மாட்டாய், மா அஹதசு பாதக. அப்போ இதில் என்ன செய்கிறாங்க, அதில் வந்து ரிவர்ஸில் போகிறத சொல்லுகிறது, இது வந்து விதத்தை உண்டாக்குவாங்கன்னு சொல்லுகிறது. இதில் அதே பதில் தான். அந்த ஈசா நபி சொன்ன பதிலை தான் நான் என்ன செய்வேன், நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இதில் ஒரு அந்த பதிலில் உள்ள வார்த்தை தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்து இதில் வேற ஒரு வாசனம் வருது, சம்பவம் அதே தான், அதே சம்பவம் தான். இதில் 6585 என்ன வருதுன்னு கேட்டால், இதில் அல்லாஹ்வுடைய பதில் என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால், அதாவது இன்னகும் இதுதான் சரி. அது சுஹுக்கான் லிமன் கையரபாதின்னு ஒரு அறிவிப்பு வரும், அதை மறந்து போடாமல் விட்டேன். அப்போ ரசூல்லா அப்போ சொல்லுவாங்களாம், எனக்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றிட்டாங்களே அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நான் சொல்லிவிடுவேன், இப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வருகிறது. இது மொத்தமாக இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்க, அவங்களுடைய சிந்தனையில் பிழை வந்திருக்குன்னு ஒரு ஆதாரம் காட்டிட்டோம், தவறான ஃபத்வா கொடுத்தாங்கன்ட்டு ஆதாரம் காட்டிட்டோம், சுன்னத்துக்கு மாற்றமாகவே டிக்ளேர் பண்ணி ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க என்றதையும் பார்த்துட்டோம். அப்போ வந்து நிறைய உண்டாக்குவாருன்னு ரசூல்லாவே சொல்லியும் விட்டாங்க. ரசூல்லாவே இவங்க பிதத்தையும் உண்டாக்குவாங்க, இவங்க வந்த வழியை திரும்பியும் போவாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்போது என்னால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் எச்சரித்திருக்கும் பொழுது
எதுக்கு நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றணும்னு ஒரு கான்செப்டை கொண்டு வர்றீங்க அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நாங்கள் எந்த விஷயத்தில் சஹாபாக்கள் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு வருதோ அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோமே. அப்புறம் பதில் என்ன சொல்லுவாங்க, எதிரெல்லாம் தவறுன்னு வருகிறதோ அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், மற்றதில் பின்பற்றுவோம்பாங்க. இது அறிவுடைய பதில் கிடையாது. அதில் பின்பற்ற மாட்டீங்க. அடிப்படை என்னன்னு கேட்டால், அதில் தவறு செய்தவர்கள் மற்றதை கரெக்டாக சொல்லுவாங்கன்னு எப்படி நம்புறது? எல்லாத்தையும் தான் பின்பற்றக்கூடாது. அவங்க சொந்த கருத்தாக சொல்லியிருப்பார்களே. ஆனால் 10 விஷயத்தில் ஒருத்தன் இந்த திருடன்னு சொல்லிட்டான்னு விளங்கிடக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஒருத்தன் 10 இடத்துல திருடி 10 கேஸ் அவன் மேலே இருக்குது. 10 தான் திருடி இருக்கிறான், அதனால் மற்ற இடத்துல திருட மாட்டான்னு சொல்லியிருப்பீங்களா? 10ல் மாட்டியிருக்கிறான், முன்னே மற்றெல்லாம் எப்படி அவனை 10 தடவை திருடினவனை வந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள வரைக்கும் விடுவீங்களா? விட மாட்டீங்க, விட மாட்டீங்க. அவன் 10 தடவை தானே திருடுனா, இப்போ நான் உள்ளே விடுவேன், அவன் திருடாமல் இருப்பான் அப்படி சொல்லுவீங்களா? 10 தடவை திருடினவன் 11ஆவது திருடுவான்னு நம்ம நினைக்கணும். இதான் மனிதர் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி இப்படித்தான் விளங்கிக்கிறோம். இவங்க பல தடவை தவறான தீர்ப்புகள் சஹாபாக்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது அதை விட்டு நாங்கள் மற்றெல்லாம் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் திருடா வீட்டில் போய் என்ன செய்கிற நகைகளை கைப்பற்றுறாங்க. 50 கிலோ நகை இருக்குது, அதில் 10 கிலோ நகைக்கு தான் திருட்டு லிஸ்ட்டு கிடைக்கிது. இன்னும் புகார் வந்திருக்கு, இன்னென்ன திருட்டு இருக்குன்னு. மீதி 40 சொந்த இதாவது அந்த 40 பறி கொடுத்து அவனுடைய லிஸ்ட்டு தெரியல. ஆனால் அதுவும் திருடனுக்கு எப்படி காசு முன்னாக ஏது? இப்படி நம்ம பார்க்குறது உலகத்தில் உள்ள விஷயத்தை நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம். ஒருவர் சிந்தனையில் நிறைய தவறு விடுகிறார் என்று சொன்னால் அவரை நம்ம பின்பற்றக்கூடாது. இந்த தவறு வெளிச்சமாயிருச்சு அதை மட்டும் நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லாமல் எல்லாத்துலேயும் தான் நம்ம என்ன செய்யணும், புறக்கணிச்சிருந்தேன். அதை விட அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. மார்க்கம் பூர்த்தியாக இருக்கும் பொழுது அதுக்கு எந்த ஒரு தேவையும் ஏற்படலை. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அதாவது அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டைகள், ரசூலுல்லாஹ்வுக்கு மத்திய சஹாபாக்கள் மத்தியில் சண்டை ஏற்பட்டுச்சு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்க. மரணித்த பிறகு என்னென்ன சண்டைலாம் நடந்திருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதே மதீனாவில் வச்சே கொள்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வராமல் முற்றுகையிடப்படுகிறார் அவர். அந்த ரமலான் தொடர் உரையில் விரிவாக அதை விளக்குவோம் சம்பவமாக. அந்த இதில் அவங்க முற்றுகையிடப்பட்டு கொல்லப்படுறார். அவரை கொன்றவர்களில் சில சஹாபாக்களும் இருந்தார்கள். சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய மகனெல்லாம் இருந்ததாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறகு உஸ்மானுடைய காலத்தில் உஸ்மானை மதீனாவிலே செயல்பட முடியாமல் தலைநகர்லேயே அவருக்கு கை இல்லை, அவருக்கு எந்த ஒரு பெரிய ஆதரவும் சப்போர்ட்டுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுங்கிறத பார்க்குறோம். அப்போ அவரை கொன்றது அதுலேயும் சில சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க என்று வந்தால், அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். இது நீங்கள் செய்வீங்கன்னா நான் செய்வோமா? கொலைகள் செய்ய மாட்டோம். அதே மாதிரி அந்த கொலைக்கு நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி அடுத்து அலியை ஜனாதிபதி ஆக்குறாங்க. அது ஆயிஷா நாய் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இவர் அலி அந்த குற்றவாளிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அவங்க நடவடிக்கை எடுக்காம தான் இருந்தார். அதெல்லாம் அந்த குலபா ராஷிதின் வரலாறுல நம்ம அதை பார்த்துக்குருவோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்க, படதறிக்கிட்டு யுத்தம் நடக்குது. ஆயிஷா நாய்க்கும் அலிக்கு மத்தியில் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலையும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அந்த யுத்தத்திலையும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் அல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் வெட்டி கொண்டு பலர் கொல்லப்பட்டாங்கல்ல. இது இந்த கொலைகள் இஸ்லாம் ஆதரிக்கிற ஒரு சம்பவமா? இவங்க செஞ்சது அவங்க செஞ்சதுமே தப்பு தானே, எல்லாம் மன்னிப்பாங்கிற விஷயம் வேறு. ஆயுதம் தூக்கி இருக்கிறதும் சரியான காரியமா? அதே மாதிரி முஆவியா என்ன செய்கிறாரு, அவர் ஒரு உஸ்மான் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னராக இருக்கிறார். அவர் நினைச்சிட்டாருன்னா அலி ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். நீ முதல்ல குற்றவாளிகள் நடவடிக்கை எடு. உஸ்மான் அவர் முஆவியாவை சொந்தக்காரங்க. அப்போ உஸ்மானை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை என்று சொன்னால், அவங்களுக்கு நீ சப்போர்ட்டாக இருந்தேன்னு சொன்னால் உன்னை ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவர் ஒரு பக்கம் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு அவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் ஹுசைன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை எனக்கு தான் ஆட்சின்ட்டு என்ன செய்கிறாரு, அவர் ஒரு படையை தட்டிட்டு போய் அவருக்கும் யசீது கூட்டத்தோடையும் சண்டை. அப்போ இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது சின்ன அளவில் அதுலேயும் சஹாபாக்கள் இருந்தாங்க, ரொம்ப குறைந்த அளவில் இருந்தார்கள். அந்த ஹுசைன் வயது ஒத்தவர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க. இதை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? இதை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கடைசி கட்சியில் என்ன சொன்னாங்க? அது புகாரில் 7078 ஹதீஸில் வருகிறது.
என்ன வருதுன்னு கேட்டால் இதில் அறிவிப்பாளர் வரிசை விட்டுருங்க. ரசூல்லா கேட்குறாங்க, அலா தத்ரூன் ஐயோமின் ஹாதா, இது எந்த நாள் என்று தெரியுமா? தெரிஞ்ச நாள் தான். இப்போ பெருநாள் தினத்தில் கேட்குறாங்க, ஹஜ் பெருநாள் தினத்தில். ரசூல்லா இதை கேட்டவுடனே ஏதோ வேறு ஒரு நோக்கத்துக்கு இதை கேட்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் ரசூலுஹு அலமு, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், ஹத்தா லனன்னா, நாங்கள் நினைத்தோம் நன்னஹு சை சம்மிஹி பி கைரி இஸ்மிஹி, அதுக்கு ஏதோ வேறு பேர் சொல்ல போகிறாங்க போல இருக்குது, நம்ம ஏன் அதுக்கு அந்த நாளுக்கு பேரை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும்ட்டாங்க. பொக்கால அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, அலைசபி யோமின் நகரி, இது நகர் அறுப்பதற்குரிய நாள் இல்லையா, குர்பானி கொடுப்பதற்குரிய நாள் இல்லையான்னு கேட்குறாங்க. அது 10வது நாள். குல்னா பலா, ஆமாம் 10வது நாள் தான். பலா யார சொல்லலாம். கால ரசூல்லா சொல்கிறாங்க, ஐயு பலதின் ஹாதா, இது என்ன ஊர்? அலைசத்து பில் பல்தத்தில் ஹராம், இது புனிதமான ஊர் இல்லையா என்று கேட்குறாங்க. குல்னா பலா, ஆமான்னு பலா யார சொல்லலாம், ஆமாம் புனிதமான ஊர் தான் சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, இப்போ இன்ன திமா ஆக்கும், உங்களுடைய இரத்தங்கள், அம்பாளுக்கும், இரத்தங்கள்னா உயிர்கள், அம்பாளுக்கும் உங்களுடைய செல்வங்கள், ஆறாளுக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகள், அபுஷாரக்கும் உங்களுடைய உடல்கள், அலைக்கும் ஹராமுன், உங்களுக்கு புனிதமானது. ஹராமுங்கிற வார்த்தைக்கு புனிதம்ங்கிற அர்த்தம் இருக்குது, தடுக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் இருக்குது. தடுக்கப்பட்டது என்பதுக்கு அது புனிதன்ற அர்த்தம் தான். புனிதம்னா என்ன, அதை வந்து அவங்கள கை வைக்கிறது ஹராம்னு வருதுல்ல, அதனால் அலைக்கும் ஹராமுன், உங்களுக்கு அது புனிதமானது. எந்த மாதிரி புனிதம் என்று கேட்டால், ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊரில், இந்த மாதத்தில், இந்த நாளில் புனிதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அந்த மாதிரியான புனிதம் மனிதனுடைய உயிர் உடைமைகள், மான மரியாதைகள், இதுவும் புனிதம். எப்படி இந்த புனிதமான நாளுக்கு இவ்வளோ மதிப்பு கொடுப்பீங்க, மற்ற நாளில் கொடுக்குறத விட அதிக மதிப்பு கொடுப்பீங்க. இந்த புனிதமான மாதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த புனிதமான ஊருக்கு என்ன செய்வீங்க, வேறு ஊரில் செய்கிற தப்பை அந்த ஊரில் போய் நீங்கள் செய்ய மாட்டீங்க மக்காவோட வந்து. அப்போ இந்த புனிதமான ஊரில், அது துல்ஹஜ் மாதத்தில், அதுவும் பெருநாள் தினத்தில் நீங்கள் எப்படி அது பேணுதலாக இருப்பீங்க, அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். எதில்? மனிதனுடைய உயிர் உடைமை விஷயத்தில், மானம் மரியாதை விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு, அலாஹல் பல்லகுத்து, நான் உங்களுக்கு தெரிவித்து விட்டேனா, இதெல்லாம் நடக்க போகுது நல்ல அறிவிச்சு கொடுத்துட்டாமல் இருக்கு. ரசூல்லா சொல்கிறாங்க, மானம் உயிர், யார் உயிரை யார் எடுக்கக்கூடாது, ரத்தம் ஓட்டக்கூடாது, யார் சொத்தையும் பறிக்கக்கூடாது, யார் மானத்தையும் விளையாடக்கூடாது, இந்த அது புனிதமானது என்று சொல்லிவிட்டு, அலாஹல் பல்லகுத்து, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்குறாங்க. குல்னா நாம், ஆம் என்று நாங்கள் சொன்னோம். அப்போ அல்லாஹு மஷூத், இறைவா அது நீ சாட்சியாக இருந்துக்க. அல்லாஹை சாட்சியாக்கி என்ன சொல்கிறாங்க, யாரும் யாரையும் கொள்ளாதீங்கன்ட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, சொல்லி பல்லகி ஷாஹிதுல் காயிப, வந்திருப்போர் வராதவருக்கு இதை எடுத்து சொல்லிவிடுங்கள். இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்ளக்கூடாதுங்கிற இந்த செய்தியை, இங்கே வராத நிறைய பேர் இருப்பாங்க, இந்த செய்தி உம்மத்துக்கு பூரா போய் சென்றடையணும். சொல்லி பல்லகு ஷாஹிதுல் காயிப, ஷாஹிதுனா வந்தவர், காயிபுனா மறைவாக இருப்பவர், வராதவர், வந்தவர் வராதவருக்கு சொல்லிடுங்க. ஏனென்றால் ஃபைன்னஹு ரொம்ப முபல்லிகின், முபல்லகின் தப்பா போடுற, முபல்லகின்னா யாருக்கு சொல்லப்படுகிறதோ அவர், இபல்லிகு இல்லை ரொம்ப முபல்லிகன் சொல்லக்கூடியவர் வந்து இபல்லிகு அதை எடுத்து சொல்வார். லிமன் ஹுவ அவ்வா மின்ஹு, அவரை விட பேணுதலாக கவனிக்கக்கூடியவருக்கு போய் சொல்லுவார். நீங்கள் சொல்கிறது வந்து உங்களை விட நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆளுக்கு போய் சேர்ந்துடும் என்று சொல்லிட்டு, இப்போ காண கதாலிக்க அப்படித்தான் ஆனது, அந்த ரசூல்லா சொன்ன மாதிரி தான் ஆனது என்று ஹசன் பசரி அதுக்கு விளக்கம் சொல்கிறார். ராமா, ரசூல்லா காலத்து மக்களை விட பிந்தி வந்த மக்கள் நல்ல விளக்கம் கொடுக்கலாம் இருந்தாங்க, அது சப்பி அவர் சொல்லி அது வேண்டியதில்லை. இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியாக சொல்கிறாங்க, லா தர்ஜு பாதி குஃபாரன், எனக்கு பிறகு காஃபிர்களாகி விடாதீர்கள். எல்ரிப்பு பாதுக்கும் ரிக்காம பாதின், ஒருவருடைய பிடரி இருக்காப்புனா பிடரி, பிடரியை வெட்டுறதுனா கூட்டுன்னு அர்த்தம். ஒருத்தருடைய பிடரியை ஒருத்தர் வெட்டி கொண்டு, அதாவது கொலை செய்து கொண்டு காஃபிர் ஆகிடாதீங்க, எனக்கு பிறகு காஃபிராக மாறிடாதீங்க. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கொன்றால் அவன் காஃபிரு, இதுதான் அர்த்தம். முதல்ல ஒரு புனிதத்தையும் சொல்லிட்டாங்க. புனிதத்துக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை, எனக்கு பிறகு குஃபார் ஆயிடாதீங்க, காஃபிர் ஆயிடாதீங்க. எதனால் காஃபிராக ஆயிடுவீங்க, எல்ரிப்பு வாதுக்கும் ரிக்காப பாலின், ஒருத்தருடைய ரிக்காபை பிடரியை ஒருத்தர் வெட்டி கொண்டு காஃபிராகி விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு கடைசி எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சால் குஃப்ரு தானே,
இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது ஏன் நம்மளுக்கு யாருக்கும் தெரியலை? எல்லார் பக்கமும் தப்பு இருக்குது இதில். இது அலி பக்கம் தப்பு, மாவியா பக்கம் தப்புன்னு உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்குறாங்க. 2 பேர் பக்கமும் தப்பு. கொலை தான். எந்த நோக்கத்தை செஞ்சாலும் தப்பு தான். அவர்களுடைய குற்றத்துக்கு அல்லாவுக்கும் உள்ளது, எல்லாம் மன்னிப்பான். அது வேறு விஷயம். அதுங்களை விமர்சிக்கிறதுக்கு இல்லை. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னதை தான் நம்ம இதில் சொல்லணும். இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, அவ்வளோதான். ஏன்னா இவர் நல்லவர், அவர் நல்லவர். எவர் கொலை செஞ்சு எவர் நல்லவர் கிடையாது, விளங்குதா? அவங்களுக்கு நல்லவரான்னு தீர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்குள்ள நடந்துருச்சா சரி, ஆயிஷா நாயா இருக்கட்டும், அலியாவாக இருக்கட்டும், மாவியாவாக இருக்கட்டும், எதுக்கு ஆயுதம் தூக்கிட்டு போய் சகாபாக்கெல்லாம் கூட்டிக் கொண்டு எங்கள் பழி கொடுக்குறாங்க? எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தலாம், விவாதம் பண்ணலாம், எவ்வளோ வழிமுறைகள் இருந்துச்சு நியாயம் கேட்பதற்கு. உடனே படத்திட்டு போகிறதா, அல்லது நம்ம மக்கள் தானே வர்றாங்கன்னு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் சண்டைக்கு போகிறதா? அது என்ன முறை இது? அப்போ இது ஷைத்தான் தான் வழி எடுத்துருக்குறான். இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது எச்சரிக்கை என்ன? இது குஃபுரில் கொண்டு போய் சேர்த்துருன்னு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வேலைகளை சஹாபாக்கள் காலத்தில் நடந்து இருக்கு என்று சொன்னால், இதையே உயிரை வாங்குகிற விஷயத்திலேயே தப்பான முடிவு எடுத்திருக்கிறார்கள்ல. தப்பான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க உயிர் வாங்குகிற விஷயத்துக்கு. இதில் எடுத்தவங்க ஒரு தொழுகை விஷயத்தில் எடுத்திருக்க மாட்டாங்களா? நோன்பு விஷயத்தில் எடுத்திருக்க மாட்டாங்களா? ஒரு மசாயில் எடுத்திருக்க மாட்டாங்களா? ஒருத்தனை கொல்ல போன அருவாளை தூக்குற விஷயம் இந்த ஹதீஸிலே வருது. இந்த ஹதீஸ் வாய்ஸில் அது தொடர்ச்சியாக வருது. இது அபு பக்ரான்னு ஒரு சஹாபி. இவர் ஒரு சிறந்த ஒரு சஹாபி. இவர் என்ன செஞ்சார்? 2 பக்கம் சேர மாட்டேன், எவனும் சரியில்லை, ஆயுதம் தூக்கி அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸர். அந்த ஹதீஸரை சொல்கிறாரு, பலம்மாக்கான யோமு ஹுர்ரிக இப்னுல் ஹலரமி. இப்னுல் ஹலரமி என்பவர் தீ வைத்து கொளுத்தப்பட்டார். இந்த ஹதீஸுக்கு பின்னாடி வருது. ஹீன ஹர்ரகஹு ஜாரியா பின் குதாமா. ஜாரியா பின் குதாமா என்பவர் தான் அவர் தீ வச்சு கொளுத்தினார். இந்த சம்பவத்தை பற்றி அதில் சொல்ல, இப்னுல் ஹலரமி யாருன்னு கேட்டால் முஆவியாவுடைய ஆள். அவர் ஜாரியா பின் குதாமாங்கிறவர் அலியுடைய ஆள். இப்னுல் ஹலரமிங்கிறவர் முஆவியா அவரை அனுப்பிவிட்டு, நீ போய் பஸ்ராவில் போய் அலிக்கு எதிரான ஆட்கள் நீ திரட்டுன்னு அனுப்பி விடுறாரு. இவர் ஜாரியாங்கிற ஒரு ஆளை இவர் அனுப்பி விடுறாரு அலி, நீ போய் அவங்கள முறியடிச்சிட்டு வான்னு சொல்லி. அப்போ இவர் ஒரு படையோடு போகிறார். போய் அந்த இப்னுல் ஹலரமி ஒரு படையாக போயிருந்தாரா, அவங்கள முற்றுகையிட்டு என்ன செய்கிறாரு, அவர் முற்றுகையிட்டு இருக்கும்போது இப்னுல் ஹலரமி தப்பிச்சு போய் ஒரு வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டார். அவர் அந்த வீட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டோடு அவரை தீ வச்சு கொளுத்துறாரு. யார்? ஜாரியா பின் குதாமா. அலியுடைய ஆளை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னுல் ஹலரமி என்பவரை தீ வைத்து கொல்லக்கூடாதுன்னு தனி தடையே இருக்கிறது. அது பொதுவாக கொல்லக்கூடாதுன்னு ஒரு தடை. ஒரு காஃபிரை கூட செய்யக்கூடாது, தீ வச்சு கொளுத்தக்கூடாதுன்னு இருக்கிறது. அது அல்லாஹ் தான் நரகத்தில் நெருப்பில் வேதனை செய்வது அல்லாஹ்வுடைய வேலைன்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த வேலையை இந்த ஜாரியா அலியுடைய ஆள் என்ன செய்கிறாரு, ஜாரியா பின் குதாமா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவருக்கு உறுத்தலாக இருக்குது. என்ன உறுத்தலாக இருக்குது? அந்த ஊரில் அபூபக்கரா இருக்கிறார். அபூபக்கரா ஒரு மூத்த சஹாபி. அவரை கொஞ்சம் பாருங்கப்பா, அஸ்ரிஃபு அலா அபூபக்கரா, அபூபக்கராவை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னோடனே அவன் மக்கள் சொல்கிறாங்க, அந்த அபூபக்கர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு. அவர் அந்த சபையில் நிற்கிறாரு. ஹாதா அபூபக்கர் எராக்க, அபூபக்கர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. என்னத்தை பார்க்குறாரு? நீ தீ வச்சு கொளுத்துறதையும் அவர் எரியிற காட்சி அவர் பார்த்துட்டு தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அபூபக்கரா சொல்கிறாரு, லவ் தஹலு அலைய மா பஹஸ்து பி கசபத்தின். இவர்கள் என்னை கொல்வதற்கு, என்னையும் தாக்குவதற்கு நுழைவார்களே, ஆனால் அவர்களுக்கு எதிராக ஒரு மூங்கில் குச்சி எடுத்து கூட தாக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாரு, பொண்ணா கொண்டு போங்கடா, திருப்பி அடிக்க மாட்டேங்கிறாரு. அபூபக்கரா சொல்கிறாரு, இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க, ஆனால் வேதனையாக இருக்கிறாரு, இப்படி நம்மளுக்குள்ள அடிச்சு சாவுறாங்களான்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்? இவர்கள் என்னையை அடிக்கிறதுக்கு வருவார்களேனால், இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் என் வீட்டில் நுழைவார்களேயானால் மா பஹஸ்து பி கசபத்தின், ஒரு மூங்கில் குச்சி எடுத்து கூட நான் தாக்கல் நடத்த மாட்டேன்னா கொண்டுட்டு போய் நிற்பேன். ஏன்? மூமின்களுக்குள்ள கொலை செய்யக்கூட சொல்ல காஃபிர் ஆயிடுவான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அபூபக்கரா எந்த இதுலையும் கலந்துக்கிறாத ஒரு நன்மக்களில் ஒரு ஆள். இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் ஒரு 10-15 பேர் தேர்வாங்க, இதுலேயும் சேரல அதுலேயும் சேரல. இது சரியற்ற வேலை, 2 பேர் செய்வதும் சரியில்லைன்னு இருந்தார்கள்ல, அதில் ஒரு ஆள் இவர். அப்போ எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு வேலையை சஹாபாக்கள் காலத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்களே, இதில் அவங்க செஞ்சது குற்றவாளியா நரகவாசியா அதை நம்ம பேசவே மாட்டோம். அலிபக்க நியாயம் மாவியாபக்க நியாயம்னு 2 கட்சியாக பேசி திரிகிறாங்க. எப்போ நீ அருவாளை எடுத்துட்டு எந்த பக்கம் நியாயம் பேசக்கூடாது, வணங்குதா? நியாயமே கிடையாது, எடுக்கவே கூடாது. அதுவும் ஒருத்தர் சஹாபாக்கள் அசரத்தும் பரிசுராக்களையெல்லாம் கொண்டு களத்தில் இறக்கியிருக்கிறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கமும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு.
அல்லாஹ்வுடைய தியாகத்துக்காக வேண்டி இந்த செயலை மன்னித்தால் மன்னிக்கலாமே தவிர அது மறுமையுடைய விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. நம்ம இதை எடுத்து சொல்வது விமர்சிக்கிறதுக்கு எடுத்து சொல்லவில்லை, இவர் நல்லவர் அவர் கெட்டவர் என்பதற்கு எடுத்து சொல்லவில்லை. நம்ம எதுக்கு எடுத்து சொல்கிறோம்? இந்த மாதிரியான பாரதூரமான தவறுகளை எல்லா தரப்பு சகாபாக்களும் செய்தார்கள். இதை செய்தவர்கள் சுயமாக செஞ்ச காரியத்தை மார்க்கம்னு சொல்லுவீங்க. இந்த அளவுக்கு செஞ்சவர்கள் தப்பான மார்க்கம் சொல்ல மாட்டாங்களா? ஒரு உயிரை கொள்றதுக்கு விஷயத்தில் கூட நிதானம் இல்லாமல் நானா நீ நான் சொல்லி பார்த்தவர்கள் வந்து ஒரு தொழுகையில் நோம்பில் இபாதத்து விஷயத்தில் அவங்களா ஒன்று செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நம்புறீங்க. அதை பின்பற்ற விடாங்கிறோம். அந்த இப்போ இந்த கொலையில் இந்த கொலையை நீ பின்பற்றானான்னு சொல்லலை, இதெல்லாம் நாங்கள் வேணான்னு தான் சொல்கிறோன்னு சமாளிச்சுட்டு போவீங்க. அட இந்த மாதிரி செஞ்சவர்களை பின்பற்றணும் ஏன் சொல்கிறீங்க? அதான் கேள்வி. இந்த மாதிரி செஞ்சவர்கள் வந்து அதில் எப்படி 100% இருப்பான்னு நினைக்கிறீங்க? யார் 100% இல்லையோ 100% சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியலையோ அவங்களை எப்படி பின்பற்றுவது? அது வகை மட்டும்தான். அதனால் இந்த சம்பவம் நமக்கு என்னவா இருக்குது? ஒரு சான்றாக இருக்கிறது. இன்னும் இந்த சகாபாக்கள் சம்பந்தமாக எதுக்கு இந்த கூடுதல் நாம் சொல்கிறோம்னு கேட்டால், இந்த விஷயத்தில் ஒரு எல்கேஜி மாதிரி ஒரு விஷயமும் எது வகி மட்டும்தான் மார்க்கம்ங்கிறது பேசிக்கில் எல்கேஜி இஸ்லாத்தில். அல்லாஹ் தானே எஜமான். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் தான் அது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அர்த்தம் தான். லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் சொல்லி தவிர எவன் நான் கட்டுப்படணும்னு தான் அது அர்த்தம். முகமது அல்லாஹ்வுடைய தூதர்னா வேறு யாருடைய சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அதுக்குள்ளே அடங்கின ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் போய் அல்லாஹ் சைத்தான் மண்டையில் ஏற்றி சஹாபாக்கள் சிறப்பு மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு அதையும் நான் பின்பற்ற வேண்டும் ஒரு வாதம் பண்ணுறாங்களே, அது இறங்க மாட்டேங்குது. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வுலே இறங்கிருந்ததெல்லாம் முகமது ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், அவர் 2 தான் இருக்குது இஸ்லாத்தில் வர்றதுக்கு, ஒரு 2 தானே. அப்படி சொல்லாமல் நியாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் சஹாபாக்களை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த களிமா சொன்னவனே, களிமாவுடைய அர்த்தத்தை விளங்கினவனே ஒதுங்கி விட்டார்கள்னு சொன்னான். ஆமாம், சஹாபா யாராக தான் நம்ம ஏன் பின்பற்றணும், களிமாவில் தான் இருக்குதுன்ட்டாங்கன்னா இவ்வளோ தேவையில்லை. இதுக்கு பிறகும் முட்டை கொடுத்து கொண்டு நீ தியாகியா சஹாபி தியாகியா அவங்க தூசிக்கு வருவியா அப்படியா இப்படியான்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு அதை முட்டை கொடுத்துக்கிட்டு அவங்கள வந்து பின்பற்றத்தக்கவர்களாக ஆக்கி வகி வந்தவர்களை போல ஆக்கி அவங்கள மார்க்கத்துடைய உரிமையாளர்களை போல ஆக்கும் பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்க முடியலை. அதுக்கு தான் அது இது சம்பந்தமாக கூடுதலான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கம் சொல்கிறோங்கிற பேரில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட ஒரு அடைகரிசன் விளங்காமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, நம்ம அதை தொடர்ச்சியாக பார்ப்போம். சொல்லுவாங்க.